Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல். யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல். ஸோ நார்மலாகவே நம்ம படிக்கிற அல்லது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதில் வந்து கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸை பற்றி படிப்போம், அதில் உள்ள காம்பேக்ட் செட்ஸை பற்றி படிப்போம். இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருப்போம். நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்னாலும் சரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்எஸ்சியில் வந்து ரியல் அனாலிசிஸ் கோர்ஸ்னாலும் சரி, இல்லை மெஷர் தியரிலையும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி டோபாலஜி கோர்ஸ்லேயும் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து எக்ஸு ஒய்ன்னு வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து செட் ஆஃப் லீனியர் மேப்ஸை பற்றி படிக்க முடியும். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா அது வந்து அந்த சீக்வன்ஸ் இன் பவுண்டட் மேப்ஸ், ரைட்? சீக்வன்ஸ் இன் செட் ஆஃப் ஆல் பவுண்டட் மேப்ஸில் பார்க்குறோம். அதுவும் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து டெரைவ் பண்ண முடியும், அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ அதில் ஒரு ரிசல்ட் வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணுறேன். லெட் எக்ஸுங்கிறது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஒய்ங்கிறது வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ எக்ஸும் ஒய்யும் ஓவர் த சேம் ஃபீல்டு, ரைட்? ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப். இது இந்த மாதிரி எடுத்துட்டு ஏதோ ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க. செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் மேப்ஸில் ஏதோ ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த கலெக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, if for every x in x set of all f of x பார்க்குறீங்க, where f belongs to in the collection, right? x ன்னு ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. set of all f of x in y பார்க்குறீங்க. இது வந்து set of all y f of x வந்து bounded in y. BDDனா bounded, அதாவது பாயிண்ட் வைஸ் பவுண்டட். நீங்கள் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்குறீங்க, அதாவது பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருந்ததுன்னா தென் ஃபார் எனி பவுண்டட் செட் E in x set of all f of x where x in E f in f, இதுவே வந்து பவுண்டடாக இருக்கும். இஸ் பவுண்டட் இன் ஒய், அதாவது இது வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட். எக்ஸையும் நீங்கள் வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம், எஃப்ஐயும் நீங்கள் வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி வேரி பண்ணாலும் இந்த கலெக்ஷன் வந்து பவுண்டட். அப்போது இது வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட். இன் பர்டிகுலர் செட் ஆஃப் ஆல் நாம் எஃப் ஆப்ரேட்டர் நாம் பார்க்குறீங்க, where f belongs to script f is bounded in R. ஓகே, இந்த செட் வந்து ஒரு பவுண்டட் செட் இன் R. இதனால தான் நம்ம வந்து இதை யூனிஃபார்ம்லி பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலெக்ஷனை வந்து செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ அண்ட் எஃப் பிலாங்ஸ் டு த ஸ்கிரிப்ட் எஃப், இதை வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட்,
அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸில் டொமைனில் உள்ள ஒவ்வொரு வெக்டர்லேயும் இந்த கலெக்ஷன் பவுண்டடாக இருந்ததுன்னா எனி பவுண்டட் செட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல். ரெண்டாவது நம்ம டொமைன் வந்து பனாக் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அசம்ஷன் இங்கே. ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம இந்த ப்ரூஃபில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பேர்ஸ் கேட்டகரி தியரம், ரைட்? அது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணலாம். லெட் dn ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் x in x such that norm of f of x is greater than n for some f in f, right? For every natural number நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். for every natural number for n in n நம்ம வந்து dn வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து என்னன்னா யூனியன் f belongs to script f set of all x in x such that f inverse of அதாவது norm of f of x greater than n. இந்த செட்டுடைய யூனியன், அதாவது ஒரு எஃப்னு ஒரு எலமெண்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த செட்டை பாருங்கள், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் என். இந்த செட்டை பாருங்கள், இது வந்து எம்டியாக இருக்கலாம் அல்லது நான் எம்டியாக இருக்கலாம். ஸோ இந்த செட்டு ஃபார் ஃபிக்ஸ்டு எஃப் பார்க்குறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எஃப்க்கும் எடுத்து அதை யூனியன் பண்ணுங்கள். அதுதான் வந்து டிஎன். ஏன்னா இங்கே வந்து ஃபார் சம் எஃப்க்குன்னு தான் சொல்லியிருக்கோம், ரைட்? ஃபார் சம் எஃப். ஓகே, ஸோ இப்போது இந்த செட்டை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த செட்டை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்னா எஃப் வந்து கண்டினியூவஸ். நோட் தட் f belongs to script f is continuous and linear, right? Continuous and linear. ரெண்டாவது நாமும் வந்து continuous function, right? நாமும் continuous function. அப்போ composition of continuous function is continuous. So x going to norm of f of x இது வந்து is continuous on x, right? இது வந்து continuous on x. ஸோ நம்மளோட மேப் என்ன? இங்கே ஜி சஃபிக்ஸ் எஃப்னு போட்டுக்கிறேன். இந்த மேப் வந்து என்னென்னா எக்ஸ் கோயிங் டு 0 to infinity. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா ஜி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து எஃப் கண்டினியூஸ், நாம் கண்டினியூஸ், அதனால் இந்த மேப் கண்டினியூஸ். இந்த மேப் கண்டினியூஸ்ங்கிறதுனால இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து ஓப்பன். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா ஜிஎஃப் இன்வர்ஸ் ஆஃப் n, infinity இதை தான் பார்க்குறீங்க. இது இந்த செட்டுங்கிறது என்ன? இது வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் நாம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் n. ஏன்னா இது வந்து ஜி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட்? இது வந்து ஜி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து கிரேட்டர் தென் n. இப்போ வந்து ஒவ்வொரு எஃப்க்கும் ஜி சஃபிக்ஸ் எஃப் வந்து கண்டினியூஸ், அதனால் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அப்போ யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஹென்ஸ் dn இஸ் ஓப்பன், ரைட்? ஹென்ஸ் dn இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் n in n. ஓகே, dn இஸ் அ ஓப்பன் செட். அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஹைபாதிசிஸ் யூஸ் பண்ணோம்னா ஃபர்தர் நோட் தட் இஃப் x belongs to x, then there exists some m in R, அல்லது there exists some m in 0 to infinity such that norm of f of x வந்து less than or equal to m for all f in f, right? ஏன்னா வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னா norm of f of x is less than or equal to m for some m. இது வந்து for all f. இப்போ பாயிண்ட் வைஸ் பவுண்டட் படி பார்க்கும்போது இது வந்து less than some natural number, right?
வேர் n நாட் இஸ் அ நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு எக்ஸு கொடுத்தாலும் ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அது வந்து இந்த எம்மை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா norm of f of x less than n நாட் for all f in f. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா x does not belongs to dnx. இதை வந்து நான் n நாட்டுங்கிறதுக்கு பதிலாக nxன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸை பொறுத்து இந்த nx வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்ன்னு ஒரு வெக்டரை பேனாக் ஸ்பேஸில் எடுத்தோம்னா அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that x does not belongs to dnx, right? d suffix nx. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா this imply intersection dn is empty, right? Intersection dn where intersection over n, right? Intersection over n இது வந்து empty. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் இது வந்து இஸ் அ கவுண்டபிள் collection of open sets, countable collection of open sets in X and intersection n equal to 1 to அல்லது n belongs to n dn இது வந்து emptyன்னு வந்துருக்கு, ரைட்? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸை வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஏன் இந்த டிஎன் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த டிஎன் வந்து என்ன சொல்ல வரோன்னா ஈங்கிறது வந்து ஒரு பவுண்டட் செட்டுன்னு எடுத்தோம்னா அந்த ஈங்கிற செட்டு வந்து இந்த டிஎன்னோட இன்டர்செக்ட் பண்ணலை. ஒரு பவுண்டட் செட் எடுக்கிறோம், ஈன்னு ஒரு பவுண்டட் செட் எடுக்கிறோம், அந்த ஈங்கிறது வந்து இந்த டிஎன்னோடைய இன்டர்செக்ட் பண்ணலை ஃபார் சம் என். அதை தான் நம்ம சொல்லணும். அதை சொல்லியாச்சுன்னா அந்த பவுண்டட் செட்டில் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த டிஎன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேர்ஸ் கேட்டகரி தியரத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேர்ஸ் கேட்டகரி தியரம் என்ன சொல்லுதுன்னா இஃப் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அல்லது எம் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. எம்டி இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் and Gn is a collection of open and dense sets in M. இப்படி இருந்ததுன்னா then intersection Gn வந்து is dense in M. ஓகே, இஸ் டென்ஸ் இன் எம். நான் இங்கே வந்து எம்ங்கிறது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே அங்கே ஒரு இதுக்கு ப்ரீவியஸாக வந்து இங்கே எம்னு ஒன்று எழுதணும். இது வந்து ஸ்கேலர், அங்கே வந்து இது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இந்த நொட்டேஷன் வந்து நான் சேம் எம்ஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பேர்ஸ் கேட்டகரி தியரம். ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் டென்ஸ் செட் இருந்ததுன்னா அதோடைய இன்டர்செக்ஷனும் வந்து டென்ஸாக வரும். ஸோ நம்மளும் வந்து இப்போ அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இருக்குது, ஆனால் அதோடைய இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு வருது. இந்த இன்டர்செக்ஷன் எம்டின்னு வர்றதுனால நம்ம என்ன சொல்ல முடியும்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டிஎன் வந்து நாட் டென்ஸ்னு வந்துடும். ஏன்னா எல்லா டிஎன்னும் டென்ஸ்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இன்டர்செக்ஷன் மஸ்ட் பி டென்ஸ், இன் பர்டிகுலர் நான் எம்டி, ரைட்? இன் பர்டிகுலர் நான் எம்டி. ஆனால் இங்கே இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு வருது. ஸோ ஏதோ ஒரு எண் வந்து not a dense, ஏதோ ஒரு எண்ணுக்கு dn வந்து not a dense set. Hence there exists n in n such that dn is not a dense set in X. Okay, dn வந்து not a dense set in X. not dense னா என்ன? dense னா என்ன? டென்ஸ்னா அதோட க்ளோஷர், அந்த செட்டோடைய க்ளோஷர் வந்து ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ். நாட் டென்ஸ்னா என்ன? நாட் டென்ஸ்னா ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுக்கு ஒரு ரேடியஸ் பாசிட்டிவ் நம்பரும் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் அந்த பால் வந்து இந்த செட்டை இன்டர்செக்ட் பண்ணாது, ரைட்? ஸோ திஸ் இம்ப்ளை தேர் எக்ஸிஸ்ட் an x0 in X
and a radius r, இங்கே வந்து நான் r0 வச்சுக்கிறேன், greater than 0 such that b of x0 r0 intersection dn இது வந்து எம்டியாக இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், நிறைய பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கேரண்டி இருக்குது. ஏன்னா இதோடைய நெகேஷன் பார்த்துருக்கோம், ரைட்? இதோடைய நெகேஷன் பார்த்துருக்கோம், பேர்ஸ் கேட்டகரி தியரத்தோட நெகேஷன். இப்போ பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் இங்கே வந்து ஓப்பன் செட்டு தான் சொல்லியிருக்கேன், ரைட்? பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் ஓப்பன் பால் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஓப்பன் பால்னா இது வந்து ஓப்பன் செட், ரைட்? இது ஓப்பன் செட். ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம க்ளோஷர் போட்டாலும் இந்த ரிசல்ட் ஸ்டில் ட்ரூ, ரைட்? ஸோ இங்கே வந்து டிஎன் வந்து ஓப்பன்ங்கிறதுனால பி ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் நாட் க்ளோஷர் இன்டர்செக்ஷன் டிஎன் இதுவும் வந்து எம்டி. ஏன்னா இதுவும் வந்து எம்டி. ஏன்னா வந்து இங்கே வந்து இன்டர்செக்ஷனில் வந்து ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா என்ன ஆகும் பாருங்கள், அந்த அந்த எலமெண்ட் ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டிஎன் வந்து ஓப்பன். ஸோ அதில் டிஎன் ஓப்பனுங்கிறதுனால ஏதோ ஒரு ரேடியஸுக்கு வந்து இது வந்து ஃபுல்லி கண்டெயின் இன்சைட் எம்டின்னு வந்து ஃபுல்லி கண்டெயின் இன்சைட் டிஎன் வந்துடும். அப்போ அந்த அந்த பர்டிகுலர் ரேடியஸுக்கு வந்து அந்த, அதாவது நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க, z பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் நாட் க்ளோஷர் இன்டர்செக்ஷன் டிஎன்னா, இப்போ z பிலாங்ஸ் டு டிஎன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா there exists some radius delta greater than 0 such that b of z comma delta fully contained inside dn. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேடியஸுக்கு b of z comma delta does not intersect b of x naught comma r naught, ரைட்? ஏன்னா வந்து ஃபுல்லி கண்டெயின் இன்சைட் திஸ், அதனால் இதை இன்டர்செக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. ஹென்ஸ் இது வந்து இந்த ரிசல்ட் வந்து கான்ட்ரடிக்ஷன். z பிலாங்ஸ் டு b of x naught r naught க்ளோஷர் இன்டர்செக்ஷன் dn வந்து கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ அதனால் இங்கே நம்ம வந்து முதல்ல ஓப்பன் பால் சொன்னாலும் நம்ம வந்து க்ளோஸ்டு பால்னே எடுத்துக்கலாம், ஏன்னா dn இஸ் ஓப்பன். இப்போது நம்ம வந்து நான்லீனியர் ஸ்பேஸில் இருக்கோம், அதனால் வந்து க்ளோஷர் ஆஃப் திஸ் இது வந்து நத்திங் பட் க்ளோஸ்டு பால். இது வந்து க்ளோஸ்டு பால். நம்ம வந்து ஓப்பன் பேராந்திசிஸ் ஓப்பன் பாலுக்கும் க்ளோஸ்டு பாலுக்கு வந்து க்ளோஸ்டு பேராந்திசிஸ்க்கும் க்ளோஸ்டு பேராந்திசிஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு க்ளோஸ்டு பால் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து டிஎன்ல வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. இதுவே வந்து இனஃப். என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து யூனிட் பால் பாருங்கள், இது வந்து நம்ம மறுபடியும் நம்ம இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் நாட் இது வந்து என்னென்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் க்ளோஸ்டு பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் நாட். இது வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் நாட் இன்ட்டு பி ஆஃப் 0,1. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த செட்டு வந்து டிஎன்ஐ இன்டர்செக்ட் பண்ணாததுனால நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நிறைய வெக்டர்ஸ், ஏன்னா பி ஆஃப் 0,1 நம்ம ரேடியஸால் என்னால் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம், அதுதான் ஹோல் ஸ்பேஸ், ரைட்? ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா ஈங்கிற ஒரு பவுண்டட் செட்டில் வந்து எஃப் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட், அதை நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் யூஸிங் இந்த ரிசல்ட். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஈங்கிற பவுண்டட் செட் எடுத்துக்கலாம். லெட் E subset of X be a bounded set, then there exists some capital R greater than 0 such that norm of X is less than or equal to R for all X belongs to E. ஏன்னா பவுண்டட்ங்கிறதுனால ஏதோ ஒரு பாலில் தான் வந்து கண்டெய்னாக இருக்க போகுது. பால் சென்டர் at 0 ரேடியஸ் Rல E வந்து கண்டெய்னாக இருக்க போகுது. So this is E contained inside closed ball center at 0 radius R. ஓகே, இப்போ இதையும் இந்த ஓப்பன் பாலையும் இந்த க்ளோஸ்டு பாலையும் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நத்திங் பட் R இன்ட்டு பி ஆஃப் 0,1. அப்போது இதில் பி ஆஃப் 0,1ல் பவுண்டடாக இருந்தால் எந்த ஒரு பவுண்டட் செட்லேயும் பவுண்டடாக வரப்போகுது, ரைட்? எந்த ஒரு பவுண்டட் செட்லேயும் பவுண்டட்னு வரப்போகுது. ஏன்னா ஜஸ்ட் ஆரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து பெரிய பாலே கிடைக்க போகுது, ஆஃப் எனி ரேடியஸ் பாலே கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈன்னு எடுத்துக்கோங்க. தென்
z equal to x naught plus x by r into r naught. இது வந்து belongs to b of x naught comma r naught, right? b of x naught comma r naught. ஏன்னா வந்து இதுக்கும் x நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, zக்கும் x நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, இது வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகே, ஸோ ஆஸ் b of x naught r naught intersection dn, இது எம்டிங்கிறதுனால ஃபார் ஆல் x in அல்லது ஃபார் ஆல் y in b of x naught comma r naught, norm of f of y is less than or equal to 1 n for all f in f, right? For all f in f. ஓகே, ஏன்னா வந்து இது dn உடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபாலோ ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம், இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா, ஸோ ஃபார் x in E, let z suffix x equal to x naught plus r naught by r into x. Then இந்த z suffix x வந்து belongs to ball center at x naught, radius r naught. இதை உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். அப்போது zx வந்து இதில் இருக்கிறதுனால this imply norm of f of zx is less than or equal to n for all f belongs to script f. இதை தான் வந்து லாஸ்ட்டு கன்க்ளூட் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும்னா norm of f of x less than or equal to some number for all fன்னு சொல்லணும், for all f and for all x. ஸோ அதனால் norm of f of x ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட்? norm of f of x. ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஈல உள்ள ஒரு எலமெண்ட்டு, எஃப்ங்கிறது வந்து ஸ்கிரிப்ட் எஃப்ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட். ஆனால் இங்கே வந்து நம்ம இதை என்ன பண்ணலான்னா f of r by r naught by rx, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நாமுக்கு உள்ளே இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நாமுக்கு வெளியே இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணால் இது வெளியே வரும்போது இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் நாட்டை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர் பை ஆர் நாட் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் நாட் பை ஆர் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், ரைட்? இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டோம்னா இந்த டேர்மும் லெஸ் than or equal to n ப்ளஸ் இந்த டேர்மும் லெஸ் than or equal to n. ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் less than or equal to r by r naught norm of f of zx by definition இது வந்து zx plus norm of f of x naught, ரைட்? இது ரெண்டுமே less than or equal to n, இது ரெண்டுமே less than or equal to n. ஏன்னா வந்து x நாட்டும் இந்த பாலில் தான் இருக்குது, zxும் இந்த பாலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து 2n வரப்போகுது. திஸ் இஸ் 2n r divided by r naught. ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம், norm of f of x that is less than or equal to 2n r by r naught for all x in E and for all f in script f. Okay, for all f in script f. ஏன்னா வந்து எக்ஸுங்கிறது ஆர்பிட்ரரி எலமெண்ட், எஃப்ங்கிறதும் ஆர்பிட்ரரி எலமெண்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்மளோட மெயின் ஐடியா பாருங்கள், அதாவது எந்த ஈங்கிறது வந்து சப்செட் ஆஃப் பி ஆஃப் 0,r, ஆனால் பி ஆஃப் 0,rங்கிறது என்ன, r டைம்ஸ் பி ஆஃப் 0,1. அப்போது யூனிட் பாலில் பவுண்டட்னா எந்த ஒரு பவுண்டட் செட்லேயும் பவுண்டட், கான்வர்ஸும் வந்து ட்ரூ. எந்த ஒரு பவுண்டட் செட்லேயும் வந்து பவுண்டட்னா யூனிட் பாலில் ஆப்வியஸாக பவுண்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மேஜர் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இதோடைய கான்சிக்வெண்ட்டாக வந்து நார்ம் ஆஃப் எஃப்பும் வந்து லெஸ் than or equal to சம் நம்பர்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து இங்கே ஆறுங்கிற ரேடியஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இ சப்செட் ஆஃப் பி ஆஃப் 0,r, ரைட்? இ சப்செட் ஆஃப் பி ஆஃப் 0,r. ஆனால் r equal to 1ன்னு போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ டேக் r equal to 1. ஏன்னா வந்து ஈங்கிறது வந்து contain inside b of 0,r. ஸோ நான் r equal to 1ன்னு எடுத்தேன்னா அல்லது e equal to b of 0,1ன்னு எடுத்தேன்னா
So take E equal to B of 0 comma 1. Then E is contained inside B of 0 comma R, where R equal to 1, right? R equal to 1. So R க்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் R equal to 1 நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா norm of f of x. So this imply norm of f of x is less than or equal to 2n by r naught for all x belongs to B of 0 comma 1 and for all f belongs to script f. ஆனால் இங்கே வந்து சுப்ரீமம் எடுத்தோம்னா அதுதான் வந்து norm f, ரைட்? ஏன்னா x varies over B of 0 comma 1. இதுக்கு சுப்ரீமம் எடுத்தோம்னா this is less than or equal to 2n by r naught. So this imply operator norm of f, இது வந்து supremum of f of x, இது வந்து less than or equal to 2n by r naught, supremum taken over B of 0 comma 1. This is true for every f in script f. Okay, so இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது in particular B of 0 comma 1. ஓகே, ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட். எப்படி வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தா அது வந்து யூனிஃபார்ம் பவுண்டடாக இல்லையா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா அசம்ஷன் வேணும். நீங்கள் வந்து ரியல் அனாலிசிஸ் கோர்ஸில் உள்ள ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே வந்து பாயிண்ட் வைஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் லீனியர் மேப்ஸ் இருக்குது. அது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்க்கும்போது பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கும், ப்ரொவைடட் டொமைன் வந்து ஒரு கம்ப்ளீட் நாம் லீனியர் ஸ்பேஸாக இருந்தால். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கம்ப்ளீட் நாம் லீனியர் ஸ்பேஸை வந்து நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து C0 வித் சுப்னாம் எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் C0 வித் சுப்னாம். ஸோ இதில் வந்து நம்ம fn வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா fn of x equal to define fn of x equal to summation j equal to 1 to n x of j, right? ஏன்னா xங்கிறது வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், அது x of 1 x of 2 எக்ஸெட்ரா x of n எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் fn வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு n டேர்மை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு f10 of xங்கிறது என்ன, இது வந்து summation j equal to 1 to 10 x of j. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக என்ன வெரிஃபை பண்ணலான்னா லீனியருங்கிறத நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும், ரைட்? தென் fn is linear, then fn is linear. அதே நேரத்தில் norm of fn பாருங்கள், norm of fn அது ஆக்சுவலாக இங்கே வந்து லீனியர் ஃபங்க்ஷனல், fn is linear functional, ரைட்? இங்கே வந்து norm of fn அல்லது modulus of fn of x பாருங்கள், modulus of fn of x is less than or equal to n into, இது நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா வந்து this is summation j equal to 1 to n x of j. ஒவ்வொரு டேர்மும் வந்து அல்லது பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி this is x of j. ஸோ ஒவ்வொரு டேர்மும் less than or equal to சுப்னா n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ n into norm x infinity. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸுங்கிறது வந்து இந்த 1 1 1 எக்ஸெட்ரா அப் டு 1 ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ். அப்போ இந்த பர்டிகுலர் fnக்கு வந்து என்ன ஆகும்னா fn of x வந்து nன்னு வந்துடும். அப்போ norm of fn வந்து n, norm of fn வந்து n. ஓகே, அதே நேரத்தில் இந்த சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்கும், ரைட்? இந்த சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட், அதாவது fnங்கிற கலெக்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்கும். அது எப்படி பார்க்கலான்னா ஸோ உங்கள் ஃபிக்ஸ் எக்ஸ் இன் C0 of n இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, தென் there exists some number nx in n such that x of j equal to 0 for all j greater than or equal to nx. ஏன்னா வந்து eventually 0 சீக்வன்ஸ். அப்போ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா fn of x வந்து என்ன வரும்னா this is equal to summation j equal to 1 to அல்லது summation I equal to 1 to n x of I, right? இது வந்து whenever n is less than or equal to nx,
n greater than nxனாலும் வந்து இதுதான் வந்து வரப்போகுது. if n is less than or equal to nx, right, இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த nx வந்து 100 எடுத்துக்கோங்க. இப்போ 101ல இருந்து fn பார்த்தீங்கன்னா, அதாவது f100 f101 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து என்ன வரப்போகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to 100 தான். ஏன்னா 101th டேர்ம்லேருந்து 0, ரைட், 101th டேர்ம்லேருந்து 0. ஸோ அதனால் whenever n is less than or equal to nx, இது ஃபங்க்ஷன் வேல்யூ. n is greater than or equal to nx, இதுதான் வந்து fn of x ஓட வேல்யூ. ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, this imply modulus of fn of x is less than or equal to nx into norm of x infinity. ஓகே, வேர் nxங்கிறது வந்து இங்கேருந்து வருது, ரைட். ஆஃப்டர் இந்த nxங்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ, இந்த சீக்வன்ஸ் வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்குது. இந்த சீக்வன்ஸ், இந்த கலெக்ஷன் ஆஃப் fn இது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்குது. ஆனால் நாம் ஆஃப் fn என்ன, நாம் ஆஃப் fn வந்து n. ஸோ n வேரி ஆகிட்டே போக இந்த fn வந்து அன்பவுண்டட், ரைட். இந்த கலெக்ஷனோடைய நாம் வந்து அன்பவுண்டட். அப்போ பாயிண்ட் வைஸ் பவுண்டட் பட் நாட் யூனிஃபார்ம்லி பவுண்டட். எதனால் இது ஹோல்ட் ஆகலைன்னா, நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து பனாக் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் ரிசல்ட் வந்து இந்த கேஸில் ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல் வந்து கம்ப்ளீட்னஸ் வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபலில் ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸோட ஒரு சில கான்சிக்வன்சஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.